Good afternoon, everyone. Today, with regard to our APP class for TNPSC exam, session 34, and today we are going to discuss Central Criminal Acts. சரியா? So Central Criminal Acts, State Criminal Acts பொறுத்த வரைக்கும் பேப்பர் 4ல வரும். Central Criminal Actsல almost 30 acts are there. அதே மாதிரி State Criminal Actsல almost 18 acts are there. 18. எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. மேக்ஸிமம் முக்கியமான சட்டங்களை நம்ம படிக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எதற்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு தட் மைனர் ஆக்ட்ஸ், மெயினாக வந்து டெஃபினிஷன் செக்ஷன்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் 1 இஸ் வித் ரிகார்ட் டு கமென்ஸ்மெண்ட். சரியா? கமென்ஸ்மெண்ட் அண்ட் வென் த லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன் தட் ஆக்ட் இஸ் மேட். அதுதான் வந்து முதல்ல முக்கியத்துவம் தெரியணும். நான் இப்போ ஒரு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொன்னேன்னா அது 1961. ஓகே, அதில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் வந்துச்சு, அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, மெயின் ஆக்டும் சரி அமெண்ட்மெண்ட் ஆக்டும் சரி எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு டெஃபினிஷன் செக்ஷன்ஸ். எல்லா ஆக்டுக்குமே டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மைனர் ஆக்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில ஆக்ட்லாம் 10 செக்ஷன் இருக்கும், இல்லை 20 செக்ஷன் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன ஆக்ட்ஸ் தான். அதில் செக்ஷன் 2ஓ செக்ஷன் 3ஓ டெஃபினிஷன் செக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல டவுரினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன செக்ஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதுல எதெல்லாம் இன்க்ளூசிவ் எதெல்லாம் நாட் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நம்பர் 2. மூன்றாவது மற்றும் இறுதியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு பனிஷ்மெண்ட்ஸ். வாட் ஆர் த செக்ஷன்ஸ் இன்வால்வ் இன் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ், வெதர் இட் இஸ் அன் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் இட் இஸ் ஃபைன் ஆர் இட் இஸ் போத், what kind of offense it is, whether it is cognizable, bailable and it is triable by whom, எந்த நீதிமன்றத்தால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். மற்றபடி எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலே மோஸ்டா ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இது ஏற்கனவே கிளாஸ் நம்பர் 1 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் டு தி ஏபிபி எக்ஸாம் அதில் சொல்லியிருப்பேன். மறுபடியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் படிக்க போறீங்க மைனர் ஆக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். சரி, ஓகே. இப்போ சென்ட்ரல் மைனர் ஆக்ட் இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 ஆக்டாவது இந்த 45 நிமிஷம் செஷன்ல கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்ட்ல தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961. சரியா? ஆக்ட் 28 ஆஃப் 1961 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ 12th இயர் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவில் இந்த ஆக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கமென்ஸ்மெண்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th May 1961. அதுதான் வந்து இந்த ஆக்டை எனாக்ட் பண்ண டேட்டு. நடைமுறைக்கு வந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/1961. 1/7/1961, July 1st 1961. ஸோ நான் சொன்ன 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன, இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961. இது ஒரு சென்ட்ரல் ஆக்ட். ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், சென்ட்ரல் ஆக்டாக இருந்தாலும் கூட இதுல பாத்தீங்கன்னா July 1st 1961 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெயினா நம்ம என்னென்ன பார்க்கணும், டெஃபினிஷன் செக்ஷன் பார்க்கணும், பனிஷ்மெண்ட் செக்ஷன் பார்க்கணும். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்டையர் ஆக்டுமே வந்து ஒரு சின்ன ஆக்ட் தான். there are totally 10 sections under this act. சரியா? there are totally only 10 sections under this act, the Dowry Prohibition Act 1961. section 1 வந்து as usual. section 1 வந்து as usual என்ன, short title, extent and commencement. so short title, how this act is to be called, the Dowry Prohibition Act 1961. அதே மாதிரி வாட் இஸ் இட்ஸ் அப்ளிகபிலிட்டி, இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. இது ஒரு சென்ட்ரல் ஆக்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ அந்த சென்ட்ரல் ஆக்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இட்ஸ் அப்ளிகபிலிட்டியை வச்சு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி அதோடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதோடைய நடைமுறைக்கு வரக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் 1ல ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல கமென்ஸ்மெண்ட் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல செக்ஷன் 1 clause 3ல it shall come into force on such date as the central government may by notification in the official gazette appoint அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் இந்த அஃபிஷியல் கெசட் ஷேல் அப்பாயிண்ட்னு சொல்லும்போது
இட் இஸ் சென்ட்ரல் ஆக்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 2. செக்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த ஆக்ட்ஸ்ல செக்ஷன் 2 இல்லைனா செக்ஷன் 3 தான் டெஃபினிஷன் செக்ஷன் இல்லைனா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறதுல கொடுக்கப்பட்டிருக்கும். வித் ரிகார்ட் டு திஸ் த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 செக்ஷன் 2 இஸ் த டெஃபினிஷன் செக்ஷன். செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா டவுரி அப்படிங்கிறத என்னங்கிறத டெஃபைன் பண்ணிருக்காங்க. Definition of dowry, section 2. In this act, dowry means any property or valuable security given or agreed to be given either directly or indirectly. So ரெண்டு விஷயங்கள் என்னது டவுரி அப்படின்னு சொன்னா இட் மே பி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி. வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்ன, நம்ம ஏதோ ஒரு என்டோஸ்மெண்ட் போட்டு ஒரு டாக்குமெண்ட், ஒரு செக், ஒரு ப்ரோ நோட்டு இதெல்லாம் கொடுக்குறோம்ல, அதுல வேல்யூபிள் செக்யூரிட்டி. சரியா? ஸோ அப்போ ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை கொடுப்பதோ அல்லது கொடுப்பதற்காக ஒத்துக்கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட்டோ எதர் எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி அப்படின்னு சொல்லிட்டு தென் 3 clauses ஆர் தேர் மென்ஷன். சரியா? ஸோ அப்போ டவுரிங்கிறதுல நீங்க முக்கியமா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், கிவிங் டவுரிங்கிறது இன்க்ளூட்ஸ் போத் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எய்தர் கிவன் ஆர் அக்ரீடு டு பி கிவன். பாயிண்ட் நம்பர் 2. ஸோ அப்போ நான் அதை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறேன். எப்போ கொடுக்க முடியும், என்னால் இப்போ முடியாது, நான் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வர்றதுக்கு எனக்கு ஒரு 3 மாசம் ஆகும், 3 மாசம் கழிச்சு நான் சொன்ன மாதிரி ரொக்கம் 10 லட்சம் ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா அதுவும் கூட என்னது இந்த டெஃபினிஷன் ஆஃப் டவுரிங்கிறது கீழே வரும். சரியா? அண்ட் இட் மே பி தட் வாட் இட் ஹஸ் கிவன் ஆர் வாட் ஹஸ் அக்ரீட் டு பி கிவன் மே பி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மென்ஷன். சரியா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீர் என்ற பெயரிலோ அல்லது வேறு ஏதேனும் பெயரிலோ இத்தகைய செயலை செய்தால் அது கூட என்னது, அது கூட அஃபென்ஸ் தான். சரியா? ஸோ நீங்க இப்போ நம்ம செக்ஷன் 2ல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபிக்ஸ் பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம், ப்ரெஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஜீனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ எனக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம், சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 பார்த்துட்டு இருக்கோம். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் அதில் மொத்தம் 10 செக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். இட் வாஸ் கமென்ஸ்ட் ஆன் July 1, 1961 அண்ட் இட் இஸ் சென்ட்ரல் ஆக்ட் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். இப்போ செக்ஷன் 2 டெஃபினிஷன் செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டவுரினா என்ன அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கணும் ஒரு விஷயம் டவுரி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி. பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 வெதர் இட் இஸ் கிவன் ஆர் அக்ரீட் டு பி கிவன். பாயிண்ட் நம்பர் 3 இன் an express way or an implied way. அது 3 பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி இட் மே பி கிவன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லின்னு சொல்ல டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நேரடியா வரதட்சணைன்னு சொல்லாம சீரு முறை அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது அந்த இன்டைரக்ட்லி. ஸோ எனிவே கொடுத்தா அதுக்கடுத்து கிளாஸ் செக்ஷன் 2ல ஃபர்ஸ்ட் டவுரினா என்னங்கிறத இது பண்ணிட்டு அதுக்கடுத்து கிளாஸ் 1, 2 அப்படின்னு சாரி கிளாஸ் ஏ பி அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் ஏ பை ஒன் பார்ட்டி டு எ மேரேஜ் டு த அதர் பார்ட்டி டு த மேரேஜ். சரியா? மேல சொன்ன விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். அதுக்கடுத்து கிளாஸ் ஏல பை ஒன் பார்ட்டி டு த மேரேஜ் டு த அதர் பார்ட்டி டு த மேரேஜ். நார்மலா என்ன பண்றோம், ஒரு பெண் வீட்டார் அந்த ஆண் வீட்டாருக்கு கொடுக்குறோம். அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் இது. தென் பி பை த பேரண்ட்ஸ் ஆஃப் எய்தர் பார்ட்டி டு எ மேரேஜ் ஆர் பை எனி அதர் பர்சன் டு எய்தர் பார்ட்டி டு த மேரேஜ் ஆர் டு எனி அதர் பர்சன். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர் அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா அந்த பெற்றோருடைய மூத்த பெண் அல்லது பெற்றோருடைய மூத்த மகன் அவர்கள் அல்லது அந்த தாய் மாமன் யாரோ ஒருத்தர் வந்து அவர்கள் சார்பாக முன்னிருந்து இந்த செயல்ல ஈடுபடுவாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, இட் மே பி கிளாஸ் பி பொறுத்திருக்கும் பை த பேரண்ட்ஸ் ஆஃப் எய்தர் பார்ட்டி ஆர் பார்ட்டி டு எ மேரேஜ் ஆர் பை எனி அதர் பர்சன் டு த பேரண்ட்ஸ் ஆஃப் அதர் பார்ட்டி டு எய்தர் பார்ட்டி டு த மேரேஜ் ஆர் டு எனி அதர் பர்சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து அதோட ஃபர்தர் டெஃபினிஷன் அட் ஆர் பிஃபோர் ஆர் எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ். அட் பிஃபோர் ஆர் எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ். ஸோ 3 காலத்திற்கும் பொருந்தும். ஒன்று அட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ திருமணத்தின் அன்று கொடுக்கக்கூடியது. பிஃபோர் த டைம் ஆஃப் மேரேஜ் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளைக்கு 5 பவுன் செயின் போட்டாதான் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நடக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கே வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ஸோ அந்த
பிஃபோர் த டைம் ஆஃப் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் த டைம் ஆஃப் மேரேஜ். ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல். இந்த 3 இது எனக்கு நான் பாஸ்ட்ல தான் வாங்கினேன், பிரசன்ட்ல வாங்கினேன், ஃபியூச்சர்ல தான் வாங்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல். சரியா? 1. அதுக்கப்புறமா அட் ஆர் பிஃபோர் எனி டைம் ஆர் அட் எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ் இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் த செட் பார்ட்டிஸ். இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் தி செட் பார்ட்டிஸ். அப்ப அந்த குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது அது எப்ப நடந்தாலும் சரி, திருமணத்திற்கு அன்று நடந்தாலும் சரி, திருமணத்திற்கு முன்னாடி நடந்தாலும் சரி, திருமணத்துக்கு பின்பு நடந்தாலும் சரி, if it is in connection with the marriage and it fulfills the above mentioned clauses, then definitely it would be amount to dowry அப்படின்னு சொல்றாங்க. But it does not applies to, அது என்னன்னு பார்ப்போம். But does not include dower or mahar in the case of persons to whom the Muslim personal law Shariat applies அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, this dowry prohibition act is not applicable in cases where the personal law Muslim personal law is applicable. அப்ப முஸ்லிம் இதுல வந்து மஹர் அப்படிங்கிற முறை சரிதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் என்ன பண்ணல, தடை செய்யவில்லை. சரியா? எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு சொன்னோம் இல்லையா, டவுரி இன்க்ளூட்ஸ் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னோம். வேல்யூபிள் செக்யூரிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னது, செக் ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி, அதே மாதிரி ஒரு ப்ரோ நோட், அதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ அப்போ அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி எங்க டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 30 ஆஃப் ஐபிசில டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது எதை வந்து ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியா கன்வெர்ட் பண்ண முடியுமோ, ஒரு காகிதத்தை பணமாய் என்னால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி. இதுதான் அவங்க சொல்றது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, த எக்ஸ்பிரஷன் வேல்யூபிள் செக்யூரிட்டி ஹேஸ் த சேம் மீனிங் ஆஸ் இன் செக்ஷன் 30 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் 1860 ஆக்ட் 45 ஆஃப் 1860 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2. செக்ஷன் 2ல டெஃபினிஷன்ல என்ன பாக்குறோம், டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இன் கண்டினியூவன்ஸ் இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் த செட் பார்ட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் த பார்ட்டிஸ். ஏன்னா இது சம்பந்தமான ஒரு முக்கியமான கேஸ்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா சாஹிப் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 498A குரூயல்டி பை ஹஸ்பண்ட் ஆர் த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். மோஸ்டா இந்த 2 செக்ஷனையும் சேர்த்து தான் போடுவாங்க. ஏன்னா டவுரி டிமாண்டுங்கிறது ஒரு கொடுமைப்படுத்துவதோடு தொடர்புடையதாக தான் இருக்கும் இல்லையா? யாரும் சிரிச்சுக்கிட்டே நீ போயிட்டு எனக்கு ஒரு 20 பவுன் வாங்கிட்டு வந்துரு, ஒரு 10 பவுன் எனக்கு கையில தங்க காப்பு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயிலிங் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆர் சம் கைண்ட் ஆஃப் குரூயல்டி வுட் பி டன். ஆனா இந்த கேஸ்ல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னா, இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெட்டிங் மேரிட். நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 15 வருஷமா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு லைஃப். ஒரு பிசினஸ் வந்து நொடிஞ்சு போயிருது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த பிசினஸ ரெஸ்டோர் பண்றதுக்கு, மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வர்றதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்றேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு ஊர்ல பூர்வீக இடம் இருக்கு. அதாவது அவர்களுடைய தாத்தாவிற்கு இல்ல தந்தைக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்து. ஸோ அதை பிரிக்கணும். இன்னைக்கு தந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுக்கு. தந்தைக்கு அப்புறம் அது யாருக்கெல்லாம் போகணும், ஒரு 3 பேருக்கு போகணும். ஸோ மை மதர் இன் லா அண்ட் ஹர் பிரதர் அண்ட் டு ஹர் செல்ஃப். ஸோ 3ஆ பிரிச்சா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 30 லட்சம் ரூபா போகும். 3ஆ பிரிக்கும் போது இவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வரும். எனக்கும் இந்த கடனை இது பண்ணிட்டு மறுபடியும் என் பிசினஸை நல்லபடியா பண்றதுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ட் டவுரி அப்படிங்கிற டெஃபினேஷன்ல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ, பிகாஸ் இட் இஸ் நாட் டன் இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் த செட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இட் மே பி டேக்கன் at the time of marriage or before the time of marriage or after the time of marriage. That is correct. But all it should be done in connection with the marriage of the parties. இப்போ இது in connection with the marriage of parties 15 வருஷம் கழிச்சு ஒரு என்னது ஒரு நெசசிட்டி, ஒரு சூழ்நிலை என்னை அந்த மாதிரி கேட்க இது பண்ணது. என்னைக்கும் வரக்கூடிய பணம் அன்னைக்கு வந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது என்ன ஆகாது, அது டவுரி அப்படிங்கிறது ஆகாது. ஸோ இதுக்கான ஒரு கேஸ் நான் சொன்னது அப்பா சாஹிப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. முடிஞ்சா படிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நான் ஒன்றும் பெருசா இதுல பண்ணல. 498A நீங்க பாத்தீங்கன்னா பேராக்ட் எடுத்து அதுல இல்லஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா கமெண்ட்ரியில இந்த கேஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ செக்ஷன் 2 இஸ் ஓவர். தென் செக்ஷன் 3. செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு டவுரி போத் கிவிங் அண்ட் டேக்கிங் டவுரி இஸ் அன் ஆஃபென்ஸ். சரியா? நம்ம என்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கூட பார்த்திருப்போம். மோஸ்ட் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அந்த பணத்தை சில பர்டிகுலர் சமயங்கள்ல சில பர்டிகுலர் அஃபென்சஸ்ல கொடுப்பதும் தப்புன்னு இப்போ ரீசெண்டா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது கூட வேற கம்பல்ஷன்னாலயோ இல்ல வேற எதுனாலயோ கொடுத்தா அது அஃபென்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கும்.
பட் ஆனா வித் ரிகார்ட் டு திஸ் த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் எ பர்சன் கம்பல்ஸ் ஆர் சோ தட் யூ கிவ்ஸ், தட் இஸ் இம்மெட்டீரியல். இட் இஸ் பார்டு பை லா. சட்டம் வந்து இதை தடை செய்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து இதை கொடுத்தேன், இதை வந்து விரும்பி கொடுத்தேன், விரும்பாம கொடுத்தேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. பிகாஸ் லா ஃபார்பிட்ஸ், இது செய்யக்கூடாது, இது தப்புன்னு சொல்லிருச்சுன்னா செய்யக்கூடாதுதான். சரியா? ஸோ செக்ஷன் 3 என்னன்னு பார்ப்போம். பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி, வரதட்சணை கொடுப்பது அல்லது வரதட்சணை பெற்றுக்கொள்வது, அதுதான் டேக்கிங் டவுரி அப்படின்னு சொல்றது. சரியா? செக்ஷன் 3 பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. கிளாஸ் 1, if any person after the commencement of this act gives or takes or abets the giving or taking of a dowry, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 5 years and with fine which shall not be less than 5,000 rupees or the amount of value of such dowry whichever is more அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அமெண்ட்மெண்ட், இந்த எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1986ல தான் அதிகமா டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணிருப்பாங்க, 1986ல. ஸோ அந்த 1986 அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இட் ஷால் நாட் பி லெஸ் தென் 5 years and the fine shall not be less than 5,000 rupees or to the value of amount of dowry. இந்த மாதிரி எனக்கு 40 பவுன் நகை கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்தரா என்ன பண்ணுமோ கண்டினியூஸ் ஆஃப் மேரேஜ் என்ன செயல் செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு, என்னோட கடமையை செய்வேன் கணவனாக அப்படின்னு சொன்னா அது என்னது, இட் இஸ் அன் அஃபென்ஸ் கம்மிங் அண்டர் செக்ஷன் 3, பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. ஸோ கொடுப்பதும் இது பண்றதும் தப்பு. அதுல இன்னொரு வார்த்தை பாத்தீங்களா, நான் படிச்சேன் இப்போ 3 கிளாஸ் 1ல, அபேட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அபேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சில பேருக்கு அதுல நேரடியாக அதுல ஒரு பலன் இல்லைனாலும் கூட சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, கல்யாணத்தப்போ என்ன பண்ணுவாங்க, 40 பவுன் நகை போட்டா அவரு கமிஷன் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குங்கிறதுக்காக, ஏன் ஒரு பொண்ணு தானே வச்சிருக்கீங்க போடக்கூடாதா, ஏன் நீங்க வந்து அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து இவ்வளவு போட்டிருக்காங்க நீங்க போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த செக்ஷன் 3ல பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி அப்படிங்கிற, பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி செக்ஷன் 3ல இருக்கிறது வந்து என்னது, it applies for the persons who gives or takes dowry, also to the person who abets giving or taking dowry. சரியா? நம்ம இன்னைக்கு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப செக்ஷன் 3 வந்திருக்கோம். செக்ஷன் 3 வந்து டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. ஸோ 3 கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி ஆர் எனி பர்சன் அபெட்ஸ் ஃபார் தட் பர்பஸ், அந்த தூண்டி விடக்கூடிய செயல், நான் சொன்ன மாதிரி புரோக்கரா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத ஆட்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு அதில் நேரடியாக பலன் இல்லை என்று சொன்னாலும் கூட சில பேர் கௌரவத்திற்காக இல்ல மற்ற விஷயங்களுக்காக கூட பண்ணுவாங்க. அப்ப அதற்கான தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஷால் நாட் பி லெஸ் தென் 5 years, அட் த சேம் டைம் நாட் லெஸ் தென் ஃபைன் ஆஃப் 5,000 rupees ஆர் த அமௌண்ட் ஈக்குவலன் டு த டவுரி. நான் 40 பவுன் கேட்டிருந்தேன்னா அதுக்கு என்ன ரூபா வருமோ அதை கூட என்ன பண்ணலாம், சென்டென்ஸ்ல சேர்த்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மைனர் ஆக்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ்ல பனிஷ்மெண்ட்ல கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, என்னன்னா ப்ரொவைடட் தட் த கோர்ட் மே ஃபார் அடிக்குவேட் ரீசன்ஸ் அவார்ட் லெசர் பனிஷ்மெண்ட் தன் த ஒன் ப்ரொவைடட் அண்டர் த ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு சில காரணங்களுக்காக தெரியாமல் நடந்து விட்டது, இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியா தான் நடந்திருக்காங்க, இந்த ஒரு விஷயங்கள் இது தப்பா இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வகையில சரி ஓகே அப்படின்னு நினைச்சா, ஜட்ஜ் நினைச்சா இது குறிப்பிடப்பட்டிருக்க தண்டனையை விட குறைவாகவும் வழங்கலாம் அப்படிங்கிறது தான். சரியா? term less than 5 years. Then class 2 of section 3, nothing in subsection 1 shall apply to or in relation to அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ஸ். இப்ப நம்ம அந்த திருமணங்கள்ல மொய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மொய் கொடுப்போம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு கல்யாண வீட்டுல வாசல்ல 2 பக்கமும் சேர் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, மணமகன் வீட்டுல மணமகள் வீட்டுலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அத்தகைய பொருட்கள் இஸ் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் 2. கிவிங் ஆர் டேக்கிங் பிரைப், அந்த கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி அப்படிங்கிறதுல the presence would not come. பிரசன்ஸ்ங்கிறது gift, அந்த மொய் அதெல்லாம் வராது. அதான் செக்ஷன் 2. Nothing in subsection 1 shall apply to or relation to class A presents which are given at the time of marriage to the bride. அதே மாதிரி provided that without any demand having made in this behalf அப்படின்னு சொல்றாங்க. So presents at the time of marriage given to bride class A, class B வந்து given to bridegroom without any demand. So presentங்கிற பேர்ல மறைமுகமாக கொடுக்கக்கூடாது. உன் தம்பி ஃபாரின்ல தானே இருக்கான், ஏன் அவனால ஒரு ஒரு குண்டாய் வரணா வாங்கி தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது.
that amounts to demand. So without demand, if any present is given, அதுலயும் ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, provided that such presents are entered in a list maintained in accordance with the rules made under this act அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு பின்னாடி நம்ம ஒரு 2 ரூல்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஆக்ட் கீழே பிரிஸ்கிரைப்ட் ரூல்ஸ். ஸோ எப்படி ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்றதாக இருந்தால், பிரசன்ட் வாங்குறதா இருந்தால் அதுல என்னென்னலாம் அந்த லிஸ்ட்ல இருக்கணும், கொடுத்த நபரின் பெயர், முகவரி, அந்த பொருளை பற்றிய டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலத்துல அந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை எழுதுவாங்க. எதுக்குன்னா திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே. தென் வில் மூவ் ஆன் டு, ஸோ இதுதான் provided that further last section under section 3, provided that further that where such presents are made by or on behalf of the bride or any person related to the bride, such presents are of customary nature and the value thereof is not excessive, having regard to the financial status of the person by whom or on whose behalf such presents are given. ஸோ இதுல என்னன்னா ப்ரொவிசோ சொல்றாங்க. எதெல்லாம் வந்து அந்த கிவிங் ஆர் டேக்கிங் டவுரிங்கிறதுல வராது, அந்த பிரசன்ஸ் வராது. அதே மாதிரி அந்த நபர்களுடைய ரிலேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிரசன்ஸ் இஃப் இட் இஸ் ஆஃப் கஸ்டமரி நேச்சர். இப்போ நான் சொன்னல, பொண்ணுக்கு தம்பி இருந்தா கண்டிப்பா அந்த தம்பி என்ன பண்ணணும், மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு பிரசன்ட் கொடுக்கணும் அவர் உள்ள அழைச்சிட்டு வரும்போது அப்படின்னா, சச் கஸ்டமரி பிரசன்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் ஆக்ட் ஆஃப் டவுரி அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஷுட் நாட் பி எக்ஸசிவ். சில நேரங்கள்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சின்ன தம்பி மூலியமா போட சொல்லுவாங்க. அந்த தம்பி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அப்பனா அது என்னது, அது இன்டைரக்டா அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போட்டிருக்கேன்னு சொல்றத, அந்த சின்ன பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான், அவங்க அக்கா காலேஜ் முடிச்சிருக்கோம், அவன் வந்து ஒரு இது போடுவான். அதை கஸ்டமரி நேச்சர்னு சொல்ல முடியாது. how it can be called as custom, that person is not even earning anything. அவனே ஒரு சின்ன பையன். சரியா? இது வந்து செக்ஷன் 3. ஸோ இதோட செக்ஷன் 3 முடிஞ்சிருச்சு. தென் செக்ஷன் 4. செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, penalty for demanding dowry. செக்ஷன் 4. செக்ஷன் 3 என்னது, penalty for giving or taking dowry பார்த்தோம். இப்போ செக்ஷன் 4 என்னது, penalty for taking dowry அப்படிங்கிற இதை பார்க்க போறோம். செக்ஷன் 4 penalty for, செக்ஷன் 4 என்னது, penalty for taking dowry. அது நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ penalty for demanding dowry, சாரி penalty for taking dowry இல்ல, penalty for demanding dowry. செக்ஷன் 4 வந்து பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. ஸோ டிமாண்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிறதா தான் டிமாண்ட். டிமாண்டுங்கிறது எக்கனாமிக்ஸ்ல சொல்ற அந்த டிமாண்ட் கிடையாது. ஒருத்தனுடைய சூழ்நிலையை இது பண்ணிக்கிறது, வேற வழி கிடையாது, அவன் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி. நான் ஆணை பெற்று விட்டேன், நான் என் மகளுக்கு இதை செஞ்சேன், அதனால இப்போ அந்த பெண் வீட்டார இதை செய்யணும் அப்படின்னு சில பேர் பிசினஸா டிமாண்ட் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செக்ஷன் 4ல வருது. Penalty for demanding dowry. If any person demands directly or indirectly from the parents or other relatives or guardian of a bride or bridegroom, as the case may be, any dowry, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months, but which may extend to 2 years, and with fine which may extend to 10,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6 months to 2 years imprisonment or fine which may extend to 10,000 rupees. அதே மாதிரி தான், provided that if the judge is satisfied that in order to give some reduced punishment, he can give some reduced punishment. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 penalty for demanding dowry. இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த டிமாண்டிங் டவுரியில it is immaterial who demands dowry அப்படின்னு சொல்லிட்டு. It may be of either party to the marriage. Sometimes the bridegroom சைட்ல தான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, பிரைடு சைட்ல கூட கேட்டிருக்கலாம். பொண்ணு வந்து வேலையில இருக்கலாம், அவ வந்து 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறா, அதனால நீங்க வந்து இது மாதிரி பண்ணணும், அவ வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அவ ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு ரிசப்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா, அந்த ரிசப்ஷனுக்காக இவ்வளவு செலவு நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ this way anyway penalty for demand of dowry by either person is applicable under this section. ஸோ அதுக்கு என்ன தண்டனைங்கிறத பார்த்தோம். 6 to 2 years or fine up to 10,000 rupees. சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4. தென் செக்ஷன் 4A. செக்ஷன் 4A வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். என்னன்னா, பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். சில பேர் விளம்பரப்படுத்துகிறார்கள். ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், சுயம்வரம்னு. அதை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, இத்தனை பெண்கள் இந்த வீட்டில் இருக்கிறார்கள், இந்த மாதிரி இத்தனை பெண்களை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கான சொத்தாக
அவர்களுக்கான இதாக இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அத பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை போடுவாங்க. நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாரி பண்ணலாமா? சில பேர் வீம்புக்காக, கௌரவத்திற்காக அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மறுமணம், இல்ல தாமதமான திருமணங்கள்ல இந்த மாரி விளம்பரத்த நீங்க பார்க்கலாம். அதுதான் செக்ஷன் 4A பேன் ஆன் அட்வர்டைஸ்மென்ட். இஃப் எனி பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, ஆஃபர்ஸ் த்ரூ எனி அட்வர்டைஸ்மென்ட் இன் எனி நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல், ஜர்னல் ஆர் த்ரூ எனி அதர் மீடியா, எனி ஷேர் இன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆஃப் எனி மணி ஆர் போத் as a share in any business or other interest as consideration for the marriage of his son or daughter or any other relative அப்படின்னு சொல்லுது. அதாவது a person is offering if he is accepting marriage or he is accepting to be a house husband அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதற்காக அவர்களுக்கு இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் வந்து தரப்படும். இல்ல இந்த மாதிரி கம்பெனில அவர் எம்டியா நியமிக்கப்படலாம். இந்த மாதிரியான ஏதோ வகையான ஆஃபர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா then it is offense under 4A class A. Then 4A class B. Prints or publishes or circulates any advertisement referred to class A. He shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months, but which may extend to 5 years, or with fine which may extend to 15,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ குறைந்தது 6 மாதம், அதிகபட்சம் 5 வருட தண்டனை, அதோடு சேர்த்து 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இதே செக்ஷன்லயும் provided that if the judge feels there is satisfaction to award lesser imprisonment or lesser sentence அப்படின்னா வழங்கலாம். செக்ஷன் 4A. தென் செக்ஷன் 5. செக்ஷன் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it tells agreement for giving or taking dowry is void அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை பர்சுவன்ட் பண்றதுக்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு நீதிமன்றத்தை அணுக முடியாது. ஒரு திருமண நாள்ல அந்த பர்ட்டிகுலர் குடும்பத்துல என்ன பண்றாங்க? சொன்ன பணத்தை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்திரத்துல எழுதிடுறாங்க. ஊர் பெரியவங்க முன்னாடி சாட்சி கையெழுத்து போடுறாங்க. இந்த மாதிரி இன்றைய தேதியிலிருந்து வரக்கூடிய முதல் தீபாவளி அன்று கொடுக்கப்படும் சீரோடு சேர்த்து கொடுக்க வேண்டிய இந்த வரதட்சணை தொகையும் சேர்த்து தரப்படும். ரூபாய் 20,00,000 ஒரு ஹோண்டா சிட்டி காரு அப்படின்லாம் போட்டு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். தட் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் ஆஸ் பர் செக்ஷன் 5. அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி டு பி வாய்ட். Any agreement for the giving or taking of dowry shall be void as per section 5. Then section 6. Dowry to be for the benefit of the wife or heirs அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 6. அதாவது செக்ஷன் 6 வந்து டவுரி இஸ் ப்ராஹிபிட்டட்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. செக்ஷன் 3ல பார்த்தோம், செக்ஷன் 4ல பார்த்தோம், அப்புறம் 4Aல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்புறம் இப்ப ரீசெண்டா 5ல என்ன பார்த்தோம்? அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். இதையெல்லாம் மீறி டவுரியை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தால் அதை மறுபடியும் அந்த பெண்ணிடமோ அல்லது அந்த பெண் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய தாய், தந்தை அல்லது அவர்களுடைய லீகலர்ஸ், சகோதரர்கள் அல்லது குழந்தைகளிடமோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 6ல சொல்றாங்க. எதற்குன்னா அந்த நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக. செக்ஷன் 6 பார்ப்போம். டவுரி டு பி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஒய்ஃப் ஆர் ஹர் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா there are totally 3A till class 1, class 2, class 3 and class 3A are there. First class 1 என்னன்னு பார்ப்போம். Where any dowry is received by any person other than woman in connection with whose marriage it is given, that person shall transfer it to the woman. Class A அப்படின்னு சொல்லிட்டு if the dowry was received before marriage within 3 months after the date of marriage. அந்த டைம் லிமிட்டை சொல்றாங்க. எத்தனை காலத்திற்குள் நீ அந்த பரிகாரத்தை செய்து விடலாம் அல்லது அதை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப யாரோ ஒரு நபர் அந்த பெண்ணை தவிர பெண்ணுக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க? 100 பவுன் நகைன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதை அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருப்பவர்கள் வாங்கி லாக்கர்ல வச்சுக்கிறாங்க. இல்ல தன்னுடைய பிசினஸ்க்கு அதை ஒரு செக்யூரிட்டியாவோ இல்ல டெபாசிட்டோ வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க அதை முதலீடு பண்றாங்க அப்படின்னு சொன்னால், அத்தகைய விஷயங்களை அந்த பெண்ணிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும். எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இஃப் தட் இஸ் ரிசீவ்டு பிஃபோர் மேரேஜா இருந்தா ஃப்ரம் த மேரேஜ்ல இருந்து 3 மந்த்ஸ்க்குள்ள திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றாங்க அந்த பெண்ணிடமே. கிளாஸ் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் த டைம் ஆர் ஆஃப்டர் த மேரேஜ் இஃப் த டிமாண்ட் த டவுரி இஸ் ரிசீவ்டு அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் த மேரேஜ். கிளாஸ் ஏ என்னது? கிளாஸ் ஏ வந்து பிஃபோர் மேரேஜ், கிளாஸ் பி வந்து அட் த டைம் ஆர் ஆஃப்டர் த மேரேஜ் அப்படின்னு பார்த்தா வித்தின் 3 months ஆஃப்டர் த டேட் ஆஃப் இட்ஸ் ரிசீவ். அது எப்பொழுது பெறப்பட்டதோ அதிலிருந்து 3 மாதத்திற்குள் கொடுத்து விட வேண்டும். தென் கிளாஸ் சி
if the dowry was received when the woman was a minor within 3 months after she attained the age of majority, அதாவது 18 years. பெண்ணின் திருமண வயது 18 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பெண் 18 வயதுக்கு திருமணத்திற்கு முன்பு திருமணம் செய்து வைத்து விட்டால் அது வாய்டபிள் மேரேஜ் தான். நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட்ல பார்த்திருப்போம். அப்போ அந்த பெண் அந்த 18 வயது அடைந்ததிலிருந்து 3 மாதத்திற்குள் திருப்பி கொடுத்துட வேண்டும். இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் பெண்டிங் சச் டிரான்ஸ்ஃபர் ஷால் ஹோல்ட் இட் இன் ட்ரஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த உமன். அதுவரை நீங்கள் அதை ஒரு பாதுகாவலராக ஒரு ட்ரஸ்ட்ல பெனிஃபிஷியரிஸ்க்காக அந்த ட்ரஸ்டி ஹோல்டு பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த ரிலேஷன்ல தான் நீங்க அந்த அந்த டவுரிய வச்சிருக்க முடியுமே தவிர பட் நாட் டு யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க கிளாஸ் 1ல. தென் கிளாஸ் 2, இஃப் எனி பர்சன் ஃபெயில்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் எனி ப்ராப்பர்ட்டி as required by subsection 1 within the time limit specified therefore or as required by subsection 3, he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months but which may extend to 2 years, or with fine which shall not be less than 5,000 rupees but which may extend to 10,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ப்ரொவிஷன் மேல சொன்ன அந்த கிளாஸ் 1 வயலேட் பண்ணிட்டா அதற்கான தண்டனை 6 மாதத்திலிருந்து 2 வருடங்கள் வரைக்கும், பிளஸ் அதே மாதிரி அபராதம் 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அல்லது இரண்டுமே. தென் கிளாஸ் 3, வேர் த உமன் என்டைட்டில் டு எனி ப்ராப்பர்ட்டி அண்டர் சப்செக்ஷன் 1 டைஸ் பிஃபோர் ரிசீவிங் இட். ஸோ அந்த காலகட்டத்திற்குள் திடீரென்று ஏதோ ஒரு முடிவுல இறந்துடுறாங்க, அந்த 3 மாதம் நிவர்த்தி ஆகுவதற்குள் அந்த பெண் இறந்து விடுறாங்க. அப்போ அந்த பணம் எப்படி யாரிடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் 3. ஸோ கிளாஸ் 3 என்னன்னு பார்ப்போம். Where the woman entitled to any property under subsection 1 dies before receiving it, the heirs of the woman shall be entitled to claim it from the person holding it for the time being, provided that where such woman dies within 7 years of her marriage, otherwise than due to normal causes, such property shall அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ப்ராப்பர்ட்டி இல்லால சக்சஷன் ஆக்ட் கீழே. அப்ப அந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி எப்பொழுது யாரிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் திருமணமாகி 7 வருடத்திற்குள் அவளுக்கு அசாதாரண முறையில் மரணம் நடந்தாலோ, அல்லது அந்த குறிப்பிட்ட காலம் செக்ஷன் 1ல பார்த்தோம் இல்லையா கிளாஸ் 1ல, அந்த குறிப்பிட்ட காலம் அந்த 30 நாட்களுக்குள் அப்படிங்கிறது, அந்த இரண்டிற்கும் இதுல ஏதோ ஒரு இதுல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், such property shall class A, if she has no children, be transferred to her parents. அந்த பெண்ணிற்கு குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அதை கொடுத்த அவர்களின் பெற்றோரிடம் அவை திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும். Then class B, if she has children, be transferred to such children and pending such transfer be held in trust for such children. ஸோ அப்போ நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்றாரு, இந்த மாதிரி என் மகளை நாங்கள் திருமணம் கொடுத்து 5 வருடங்கள் ஆகிறது, அவளுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் திருமணத்தின் போது இத்தனை பவுன் நகை இத்தனை இதெல்லாம் கொடுத்தோம், அதெல்லாம் எங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்கு, ஆனா இப்போ எங்கள் மகளையும் நாங்கள் இழந்து விட்டோம், இப்போ நாங்க வயதான காலத்தில் அவள் எங்களோட ஒரே மகள், இப்ப எங்களுக்கும் ஒரு ரிசோர்ஸ் இல்ல, இப்ப அந்த பணத்தை நாங்க என்டைட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, இந்த செக்ஷன் 6 கீழ கிளாஸ் 3ல பி என்ன சொல்லுது, கிளாஸ் 3 6 கிளாஸ் 3 ஏல இஃப் she has no children to her parents அப்படின்னு சொல்லுது. ப்ரொவைடட் அந்த சம்பவம் வந்து எப்போ நடந்திருக்கணும், அந்த பெண் அன்நேச்சுரல் டெத் நடந்திருக்கணும், அதே மாதிரி 7 வருடங்களுக்குள் திருமணமாகி இருக்க வேண்டும், அல்லது மேல சொன்ன அந்த 3 அந்த மாதங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பெண் இறந்திருக்க வேண்டும். அந்த கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இட் நீட் நாட் பி ஆஃப் அன்நேச்சுரல் டெத் பட் வித் ரிகார்ட் டு தட் எக்ஸ்டெண்டட் பீரியட் அப் டு 7 இயர்ஸ். ஒரு பெண் திருமணமாகி 7 வருடத்துக்குள் இருந்திருந்தால் நிச்சயம் அது இயற்கைக்கு மாறான மரணமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பெண்ணின் தந்தைக்கோ அல்லது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கோ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தென் கிளாஸ் 3A, where a person convicted under subsection 2 for failure to transfer any property as required by subsection 1 or subsection 3 has not before his conviction under that subsection transfer such property to the woman entitled thereto, or as the case may be, her heirs, parents or children, the court shall, in addition to awarding punishment under that subsection, direct by order in writing that such person shall transfer the property to such woman, or as the case may be, her heirs, parents or children within such period as may be specified in the order, and if such person fails to comply with the direction within the period so specified, an amount equal to the value of the property may be recovered from him as if it were a fine imposed by such court and paid to such woman, or as the case may be, to her heirs, parents or children அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ
மேல சொன்னபடி அந்த அந்த கணவன் அந்த பணத்தை தர தவறிவிட்டால் அப்படின்னா ரெகுலரா அதற்கான தண்டனை என்ன வழங்கப்படுமோ அதோடு சேர்த்து அதோடு சேர்த்து அந்த டவுரியோட அமௌண்ட்டுக்கான ஈக்குவல் அமௌண்ட் எவ்வளோ? நான் இந்த மாரி 25 பவுன் நகைய 5 வருடங்களுக்கு முன்பு என் மகளுக்கு குடுத்துருக்கேன். 1 பவுனோட நகையோட விலை இன்னைக்கு ரூ. 40,000 அப்படின்னா, அந்த 25 பவுனுக்கு என்னையோ அதையும் சேர்த்து அந்த தண்டனையில் ஆ குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் அத தவற மறுத்துட்டால், ஒரு நீதிமன்றம் செலுத்த வேண்டிய அபராதத்தை எப்படி ரெக்கவரி பண்றாங்களோ, அதே ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி ரெக்கவரி பண்றதுக்கும் உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 3A ல. சரியா? தென் கிளாஸ் 4 லாஸ்ட் கிளாஸ் அண்டர் செக்ஷன் 6. Nothing contained in this section shall affect the provisions of section 3 or section 4 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 3ல சொன்ன விஷயங்களும் செக்ஷன் 4ல சொன்ன விஷயங்களுக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் தானே தவிர அதை ஓவர் கம் பண்ற ப்ரொவிஷன் கிடையாது. செக்ஷன் 3ல என்ன பார்த்தோம்? ப்ராஹிபிஷன் ஆஃப் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி செக்ஷன் 3ல பார்த்தோம். அதே மாதிரி செக்ஷன் 4ல ப்ராஹிபிஷன் ஆஃப் டிமாண்டிங் டவுரின்னு பார்த்தோம். அது ரெண்டோடு சேர்த்து தான் இந்த பர்டிகுலர் இதுவும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் செக்ஷன் 7 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ்னா எந்த கோர்ட்ல நான் இந்த செயல் தப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு வழக்கு தொடுக்க முடியும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றதான் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல கிளாஸ் 1, 2 and 3 ஆர் தேர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 வாட் இட் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which court is triable அப்படின்னு சொல்லுது கிளாஸ் 1. Notwithstanding anything contained in the code of criminal procedure, class A, no court inferior to that of metropolitan magistrate or a judicial magistrate of the first class shall try any offense under this act. So யார் இந்த மாதிரியான டவுரி ப்ராவிஷன் ஆக்ட் கேஸ ட்ரையல் எடுத்துக்க முடியும்? a magistrate of the first class அவர் தான் வந்து என்ன பண்ண முடியும்? நடவடிக்கை எடுக்க முடியும். or a metropolitan magistrate or judicial magistrate of first class. Then class B, no court shall take cognizance of an offense under this act upon அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு ஒரு நீதிமன்றம் எப்படி ஒரு புகாரை எடுத்துக்கும்? if some person should prefer a complaint, so who is that some person, or if it should be based on some police officer's report, அப்ப அது எப்படி இருக்கணும்னு சொல்றது தான் class B. So class B, no court shall take cognizance of an offense under this act except upon one, its own knowledge or a police report of the facts which constitute such offense, or class 2, if a complaint by the person aggrieved by the offense or a parent or other relative of such person or by any recognized institution or organization அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அவரது பெற்றோரோ அல்லது அவர்களது உறவினர்களோ அல்லது அவர்கள் சார்பாக ஏதேனும் பதிவு செய்யப்பட்ட அந்த தன்னார்வ அமைப்போ என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பண்ணலாம். அது தவிர பை இட்ஸ் ஓன் நாலேஜ் ஆர் பை த ரிப்போர்ட் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ண முடியும்? காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். சரியா? கிளாஸ் சி, it shall be lawful by a magistrate to pass any sentence authorized by this act on any person convicted of an offense under this act. எதுக்குன்னா டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, பவர் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 3 சிஆர்பிசில ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதிகபட்சம் எந்த தண்டனை வழங்கலாம்? ஒரு 3 வருஷம் இருக்கக்கூடிய தண்டனை தான் வழங்க முடியும். நார்மலா நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதிகபட்சம் 7 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்டனை தான் வழங்கலாம் அப்படின்னு போட்டிருப்போம். அப்ப மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிட்ட ஒரு அதிகாரம் வழங்கிட்டு 5 வருஷம் வரைக்கும் இந்த தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தண்டனை நீ எக்ஸிக்யூட் பண்றது உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கிளாஸை போட்டிருக்காங்க. அப்ப இது என்னன்னா, சின்ஸ் இட் இஸ் ஸ்பெஷல் லா, சின்ஸ் தட் மேஜிஸ்ட்ரேட் இஸ் எம்பவர்ட் டு ட்ரை a case under this act, he is also empowered to provide punishment provided under this act, even though it is beyond its limit under the CRPC. That is not a matter அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Then class 2, nothing in chapter 36 of the CRPC shall apply to any offense punishable under this act அப்படின்னு சொல்றாங்க. சிஆர்பிசில எத்தனை சாப்டர் இருக்கு? 37 சாப்டர் இருக்கு. அதுல லாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிமிடேஷன் ஆஸ் டு டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை ஏற்கனவே நான் அந்த ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது 1 வருடம் வரைக்கும் தண்டனைக்கூடிய வழக்குகளாக இருந்தால், சம்பவம் நடந்து 1 வருடத்திற்குள் அந்த வழக்கை காக்னிசன்ஸ் எடுத்திருக்கணும். 3 வருஷம் வரைக்கும் இருக்கிறதா இருந்தா 3 வருஷத்துக்குள்ள எடுத்திருக்கணும். தெஃப்ட் செக்ஷன் 378 சொல்றாங்க. அப்ப தெஃப்ட்டுக்கு அதிகபட்ச தண்டனை எவ்வளவு கொடுக்கலாம்? 3 வருஷம் கொடுக்கலாம். அப்ப அந்த தெஃப்ட் நடந்து 3 வருடத்திற்கு பின்பு ஒருவர் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தா அது நிலைக்கத்தக்கதல்ல. அதான் அந்த லிமிடேஷன் சொல்றது. சரியா? அதுலயும் நம்ம அந்த டீடைலா பார்த்தோம் அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிமிடேஷன் பாயிண்ட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. தென் கிளாஸ் 3,
notwithstanding anything contained in any law for the time being in force, a statement made by the person aggrieved by the offense shall not subject such a person to a prosecution under the act. பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களோ அந்த சாட்சியங்களோ அவருக்கு எதிராக எந்த ஒரு குற்ற வழக்கினை தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 7 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 8 அஃபென்ஸ் டு பி காக்னிசபிள் ஃபார் சர்டன் பர்பசஸ் அண்ட் டு பி நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 7 இஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பார்த்தோம். செக்ஷன் 8 வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ். வாட் ஆர் த அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட்? செக்ஷன் 3 பார்த்தோம், செக்ஷன் 4 பார்த்தோம், அதெல்லாம் அஃபென்சஸ் இல்லையா? செக்ஷன் 5 பார்த்தோம். அப்ப அந்த அஃபென்சஸ்லாம் எந்த மாதிரியான நேச்சர் அப்படின்னு பார்த்தா காக்னிசபிள், நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? The code of CRPC shall apply to offenses under this act as if they were cognizable offenses class A for the purposes of investigation of such offenses. So with regard to investigation of such offenses, it is deemed to be a cognizable offense. Then class B for the purposes of matters other than matters referred to in section 42 of CRPC. Section 42 வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரெஸ்ட், அதுதானே செக்ஷன் 42 சிஆர்பிசில பார்த்திருப்போம். So with regard to for the purposes of matters other than matters referred to in section 42 of the code and the arrest of a person without a warrant or without an order of a magistrate, இது ரெண்டு விஷயங்களுக்காக இது வந்து என்ன பண்ண முடியாது, காக்னிசபிள் அஃபென்ஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் டைரக்ட்லி அரெஸ்ட் அ பர்சன் வித்தவுட் அ வாரண்ட் ஆஃப் த கோர்ட் as per 8 class B. Then class 2 every offense under this act shall be non bailable and non compoundable அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வழக்கு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இட் இஸ் அ நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள். அட் த சேம் டைம் ஆஸ் பர் கிளாஸ் 1B யூ ஷுட் கெட் த பர்மிஷன் ஃப்ரம் த மேஜிஸ்ட்ரேட் டு அரெஸ்ட் அ பர்சன். சரியா? தென் 8A பர்டன் ஆஃப் ப்ரூஃப். 8A என்ன சொல்றாங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் த பர்சன் ஆன் whom the accusation has been made. இவர் வரதட்சணை கேட்டார், இவர் வரதட்சணை பெற்றார், அல்லது இவர் வரதட்சணை வாங்கினார் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நபர் தான் நிரூபிக்க வேண்டும், நான் இதை செய்யவில்லை அப்படிங்கிறத. The burden is not on the prosecution or the burden is not on the complainant, but the burden is on the accused person. Section 8A. Then section 8B dowry prohibition officers அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசர்ஸ் அப்படிங்கிறவங்கள நியமிக்கிறாங்க. அவர்களுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 8B. அதுல பாத்தீங்கன்னா இட் ஹஸ் 4 classes. First class section 8B dowry prohibition officers. The state government may appoint as many dowry prohibition officers as it thinks fit and specify the areas in respect of which they shall exercise their jurisdiction and powers under this act. அவர்கள் எத்தனை பேர், அவர்களுக்கான அதிகார வரம்பு. இப்ப உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு ஒரு டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பிரிச்சு கொடுத்துறாங்க. விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, காஞ்சிபுரம் நார்த், காஞ்சிபுரம் சவுத். அப்புறம் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு காஞ்சிபுரம் தாலூக், அதுக்கப்புறமா திருமால்பூர், வாலாஜாபாத் அப்படின்னு அவங்களுக்கு சில பகுதிகளை பிரிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி எத்தனை பேர் வேணாலும் நியமிக்கலாம். அவர்களுடைய அதிகார வரம்பு, எந்த இடத்துல இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை அவங்க விசாரிக்கலாங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. அது கிளாஸ் 1. இட் இஸ் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு லுக் இன்டு ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். Then class 2 every dowry prohibition officer shall exercise and perform the following powers and functions, namely 4 things are there. A to see that the provisions of this act are complied with. இந்த சட்டத்தின் செயல்பாடுகள் சரியான முறையில் செல்வதா அப்படிங்கிறத இது பண்ணக்கூடிய முதல் அதிகாரம். இரண்டாவது அதிகாரம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to prevent as far as possible the taking or abetting the taking of or the demanding of dowry. அப்போ ஒரு தகவல் அவர்களுக்கு வருது, இந்த மாதிரி இத்தனாம் தேதி ஒரு திருமணம் நடப்பதாக இருக்கிறது, அதற்கு இந்த வந்து வரதட்சணையா இந்த தேதியில் கொடுக்கணும்னு பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா we should take steps by taking the help of the local police to stop that offense from carrying on. சரியா? Then class C to collect such evidence as may be necessary for the prosecution of persons committing offenses under this act. அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாட்சியங்களை சேகரிக்கக்கூடிய பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. Then class D to perform such additional functions as may be assigned to him by the state government or as may be specified in the rules made under this act. So 4 அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Provisions of this act ப்ராப்பரா செயல்படுதா? 1 to prevent this thing,
மூணாவது இது சம்பந்தமான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான அதிகாரம். கடைசியான அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, such additional functions as may be assigned to them அப்படிங்கிற ஒரு விஷயம். Then clause 3 of 8B. The state government may by notification in the official gazette confer such powers of a police officer as may be specified in the notification on the dowry prohibition officer who shall exercise such power subject to such limitations and conditions as may be specified by rules made under the law. அந்த மாநில அரசாங்கம் நினைத்தால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கூட இதை செயல்படுத்துவதற்காக அந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசருக்கு வழங்கலாம் notification. அது class 3. Then class 4, the state government may for the purposes of advising and assisting dowry prohibition officers in the efficient performance of their functions appoint an advisory board consisting of not more than 5 social welfare workers, out of whom at least 2 shall be women, for the area in respect of which such dowry prohibition officer exercises jurisdiction under subsection 1. So அப்ப 8B class 4 என்னன்னா, அவர்களை அந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசருடைய ஹெல்ப்புக்காக ஒரு போர்டை நியமிக்கலாம். அட்வைசரி போர்டை 5 நபர்கள் கொண்ட அட்வைசரி போர்டை நியமிக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அந்த 5 பேரில் குறைந்தது 2 பேராவது பெண்களாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி அந்த 5 நபர்களும் சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த ஏரியால they should have some kind of knowledge and expertise. இதுல இது ஏரியா ஆஃப் சோசியல் வெல்ஃபேர், தே ஷுட் பி சோசியல் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ். அதான் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் செக்ஷன் 9 லாஸ்ட் பிஃபோர் செக்ஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்ல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 10 செக்ஷன். அதில் இப்போ 9th செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் டு மேக் ரூல்ஸ். த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிபிகேஷன் இந்த அபிஷியல் கெசட். நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்துக்கோங்க, யாருக்கு அதிகாரம் இருக்கு? சின்ஸ் இட் இஸ் சென்ட்ரல் ஆக்ட், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். The central government may by notification in the official gazette make rules for carrying out the purposes of this act. Then clause 2, in particular and without prejudice to the generality of the foregoing power, such rules may provide for அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. The form and manner in which and persons by whom any persons referred to in subsection 2 shall be maintained and all other matters. Then clause B, the better coordination of policy and action with respect to the administration of this act. So எது சம்பந்தமாக அந்த ரூல்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு டவுரி லிஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த சட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த பவர்ஸையும் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் கிளாஸ் 3 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ரூல் மேட் அண்டர் திஸ் செக்ஷன் shall be led as soon as may be after it is made before each house of parliament while it is session, or total period of 30 days, which may be comprised of one section or in one session or in 2 or more successive sessions, and before the expiry of the section immediately following the session both houses agree in making any modification in the rule of both houses as the case may be. So however that such any modification or annulment shall be without prejudice to the validity of anything previously done under that rule. ஸோ அதாவது எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தென் லாஸ்ட் செக்ஷன், செக்ஷன் 10, பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். அதே தான் செக்ஷன் 9ல என்ன பார்த்தோம், பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுவும் அதே தான். ஸ்டேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் மேக் எனி necessary changes for carrying out the rules under this act or carrying out the purposes for this act. Then class 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, in particular and without prejudice to the generality of the foregoing powers, such rules may provide for all or any of the following matters, namely நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த 8 செக்ஷன் நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா, செக்ஷன் 8A டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசர்ஸ் வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வராங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வராங்க. அப்போ அவர்களுடைய அதிகாரங்களை நியமிக்கக்கூடியதற்காக விதிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் கிளாஸ் A. The additional functions to be performed by the dowry prohibition officers under subsection 2 of section 8B, class B, limitations and conditions subject to which a dowry prohibition officer may exercise his functions under subsection 3 of 8B. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கறாங்க கொஸ்டின், எப்படி கேட்கறாங்க,
who has the power to make rules with regard to the functioning of dowry prohibition officer? Option A, central government. Option B, state government. Option C, high court. Option D, district court in consultation with high court அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? Then the last class, every rule made by the state government under this section shall be laid as soon as may be after it is made before the state legislature. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 செக்ஷன் இருக்கக்கூடிய டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். அதில் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்து 85ல 1985ல ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. 1985ல 1985ல அதாவது நம்ம பார்த்தோம்ல செக்ஷன் 3ல அந்த டவுரி சம்மந்தப்பட்ட அந்த ப்ரெசென்ட்லாம் எக்ஸம்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ரெசென்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் என்னென்ன இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத ரூலாவை இது பண்ணுறாங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ அந்த ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1985ல வந்த ரூலில் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட். அப்புறமா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் விச் லிஸ்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆர் டு பி மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த பிரசன்ட் சம்பந்தமா என்னென்னலாம் இருக்கணும், brief description of each present, approximate value of the present, the name of the person who was given, and where the person giving the present is related to the bride or bridegroom. அந்த மாதிரிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் எழுதி அதை 2 நபர்களும் என்ன பண்ணணும், both bride and bridegroom should have signed in that list. இது வந்து ரூல் 2ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா the Dowry Prohibition Act 1961. மெயினாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் டவுரினா என்னங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து செக்ஷன் 3ல இருக்கக்கூடிய செக்ஷன் 3ல நம்ம என்ன பார்த்தோம், செக்ஷன் 3 வந்து வித் ரிகார்ட் டு பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி, அதுனா என்னன்னு பார்த்தோம். செக்ஷன் 4ல பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி அப்படிங்கிறத பார்த்தோம். பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி கூட லெஸ் பனிஷ்மெண்ட் தான், பிகாஸ் தட் திங் ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட். பட் வித் ரிகார்ட் டு ப்ரீவியஸ் இது செக்ஷன் 3க்கு வந்து அதிக பனிஷ்மெண்ட் செக்ஷன் 4 விட ஃபார் கிவிங் அண்ட் டேக்கிங் டவுரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 4A பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். எந்த வகையிலுமே விளம்பரப்படுத்தக்கூடாது. வரதட்சணையாக நான் இதை கொடுப்பேன், இதை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தென் 4Bல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Aக்கு அப்புறம் செக்ஷன் 5 பார்த்தோம். அதாவது அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் அப்படின்னு பார்த்தோம். வித் ரிகார்ட் டு எனி டவுரி, இஃப் யூ ஆர் மேக்கிங் சம் அக்ரிமெண்ட் இட் கேனாட் பி என்ஃபோர்ஸ்ட் அண்டர் கோர்ட் ஆஃப் லா ஆஸ் பர் செக்ஷன் 5. தென் செக்ஷன் 6 இஸ் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 3ல செக்ஷன் 4ல எதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த டவுரிய சம்பந்தமா ஒருத்தர் வாங்கியிருந்தா அதை 3 மாசத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணிற்கு திருப்பி வழங்க விட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அதுலயும் அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம், திருமணமான பெண் திருமணமாகி 7 வருடத்துக்குள் அசாதாரண மரணம் அடைந்து விட்டால் அந்த டவுரி அந்த பெண்ணின் குழந்தைகளுக்கு முதலில் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அவர்களின் பெற்றோரிடம் அதை திரும்ப வழங்க வேண்டும். அல்லது அவர்களும் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணின் தந்தை வழி தாய் வழி அந்த லீகல் ஹேர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை பார்த்தோம். இது செக்ஷன் 6ல பார்த்தோம். செக்ஷன் 7 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ், யார் வந்து இதை வழக்கு விசாரிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் செக்ஷன் 8ல வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் பார்த்தோம். இது பெயிலபிள் அஃபென்ஸா, நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸா, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தோம். அப்போ அது இன்வெஸ்டிகேஷனுக்காகவும் வந்து அதை வந்து காக்னிசபிள் அஃபென்ஸா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த அஃபென்ஸ் வந்து நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்ங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து 8Aல என்ன பார்த்தோம், 8A 8B. 8B is with regard to 8A is with regard to burden of proof, that is on the person who is accused, அந்த நபர் தான் அதை நிரூபிக்கணும். 8Aல பார்த்தோம். 8Bல தான் டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர், அவருக்கு என்னென்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, முக்கியமா ஒரு 4 அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், அது சரியான முறையில் செயல்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். தவறுகளை தடுக்க வேண்டும். டவுரி நடக்க போகுது, டவுரி டிமாண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போய் அதை தடுத்துடணும். 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான சாட்சிகளை கலெக்ட் செய்வது. 4வது வேற ஏதேனும் அவர்களுக்கு அடிஷனல் டியூட்டிஸ் கவர்மெண்டால கொடுக்கப்பட்டிருந்தா அதை செய்வது. அப்புறம் செக்ஷன் 9 இஸ் வித் ரிகார்ட் டு பவர் டு மேக் ரூல்ஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் செக்ஷன் 10 இஸ் வித் ரிகார்ட் டு பவர் டு மேக் ரூல்ஸ் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸருடைய செயல்பாடுகளை பத்தி தான் அதிகமா செக்ஷன் 10ல கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 9ல அந்த லிஸ்ட், செக்ஷன் 3ல சொல்லக்கூடிய லிஸ்ட் எப்படி இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட இதுகளை பத்தி செக்ஷன் 9ல கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன்.